வணக்கம். நாம எல்லாருமே ஒரு நாள் சாகப் போறோம். இதுதான் வாழ்க்கையோட மறுக்க முடியாத உண்மை. ஆனா அந்த கடைசி நிமிஷம் எப்படி இருக்கும்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாம் ஒரு நொடியில ஸ்விட்ச் போட்ட மாதிரி நின்னுடுமா? இல்ல அந்த கடைசி சில கணங்கள்ல நம்ம மூளை நம்மளோட ஒரு முழு வாழ்க்கையும் ஒரு சினிமா மாதிரி நமக்கு திரும்ப போட்டு காட்டுமா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா மரணத்தை நாம எப்பவுமே ஒரு இறுதியான முடிவா, ஒரு ஃபுல் ஸ்டாப்பா தான் பார்க்கறோம். ஆனா அது ஒரு செயல்முறை, ஒரு டிரான்சிஷனா இருந்தா, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுற ஒரு பயணம்னா. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் இத பத்தி தான் பேசுது. இது ஏதோ ஒரு ஆன்மீக குருவோட கற்பனை இல்ல. இது ஒரு நரம்பியல் நிபுணர் அப்புறம் ஒரு தத்துவவாதி, இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம். இதுல அவங்க மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்களோட அனுபவங்களையும் அந்த நேரத்துல மூளையில நடக்கிற அறிவியல் மாற்றங்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு புது பார்வையை நமக்கு கொடுக்கறாங்க. அவங்க சொல்றபடி மரணம்ங்கிறது வெறும் 7 நிமிஷம் நிகழ்வுதான். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த 7 நிமிடங்கள் வெறும் கடிகார நேரம் இல்ல, அது நம்மளோட முழு வாழ்க்கையோட சாராம்சத்தை பிழிஞ்சு கொடுக்கிற ஒரு தருணம். நாம வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம ஆன்மாவே திரும்பி பார்க்கிற ஒரு சுய பரிசோதனை. வெறும் நினைவுகளோட தொகுப்பு இல்ல, அது ஒரு ஆழமான புரிதல். கேக்குறதுக்கே பிரமிப்பா இருக்கு. சரி, அந்த 7 நிமிஷ பயணத்துல அப்படி என்னதான் நடக்குது? வாங்க நம்ம மூளையோட அந்த கடைசி ஆட்டத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஓகே, அந்த 7 நிமிஷ பயணத்தோட முதல் கட்டம், நம்ம உடல் மெல்ல மெல்ல செயலிழக்க ஆரம்பிக்கும் போது மூளைக்கு ஒரு விஷயம் புரியுது, இதுதான் கடைசி ஆட்டம். அப்போ அது ஒரு எமர்ஜென்சி மோடுக்கு போகுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அது தன்னைத்தானே காப்பாத்திக்க ஒரு கடைசி முயற்சி எடுக்குதான். ஆமா, இதா ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லலாம். மூளை உடனே அது வரைக்கும் சேமிச்சு வச்சிருந்த மொத்த சக்தியையும் திருட்டுது. இதுல முக்கியமா அது வரைக்கும் அது பதிவு பண்ணி வச்சிருந்த நினைவுகளை ரீப்ளே பண்ண ஆரம்பிக்குது. ஆனா எல்லா நினைவுகளையும் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான உணர்வு பூர்வமான நினைவுகளை மட்டும். அதாவது ஒரு லைஃப் ரிவ்யூ மோடுக்கு போகுது. அப்போ நம்ம கண் முன்னாடி என்னெல்லாம் வரும்? நம்ம முதல் காதல், முதல் சம்பளம், நம்ம குழந்தையோட சிரிப்பு, நம்ம ரொம்ப நேசிச்சவங்களோட முகம். ஆமா, நாம செஞ்ச பெரிய தப்பு, நாம வருந்தின தருணங்கள் எல்லாமே ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்து போகுமா? மிகச்சரியா. ஆனா இது வெறும் காட்சிகளோட தொகுப்பு மட்டும் இல்லைன்னு ஆதாரம் அழுத்தமா சொல்லுது. இது ஒரு சுய மதிப்பீடு. அந்த ஒவ்வொரு காட்சியும் ஓடும் போதும் நம்ம ஆன்மா ஒரு கேள்வியை கேட்டுக்குமா, நான் இந்த வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டேன், என்னோட நோக்கம் நிறைவேறுச்சா? இது நாம எழுதின பரீட்சைக்கு நாமே பேப்பர் திருத்துற மாதிரி. நாம மத்தவங்களுக்கு கொடுத்த வழியும் நாம மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கின அன்பும் ரெண்டுமே அங்க எடை போடப்படும். இந்த லைஃப் ரிவ்யூ கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. நாம சாதாரணமா ஒரு நாள் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு எப்படி பேசியிருக்க கூடாதுன்னு யோசிப்போம். ஒரு முழு வாழ்க்கையும் கண் முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. சரி, இது முதற்கட்டம். அடுத்து நடக்கிறது இதை விட ஆச்சரியமா இருக்கும்னு சொன்னீங்களே. அடுத்து நடக்கிற விஷயம் நேரத்தை பத்தியது. அந்த 7 நிமிஷம் இருக்கே, அது இறக்க போறவங்களுக்கு 7 மணி நேரம் மாதிரி. ஏன் சிலருக்கு 7 வருஷம் மாதிரி கூட ரொம்ப மெதுவா நகரதா ஒரு உணர்வை கொடுக்குமா. ஒரு நிமிஷம், 7 நிமிஷம் எப்படி 7 மணி நேரமா தெரியும்? இது எப்படி சாத்தியம்? நம்ம எல்லோருக்கும் தான் நேரம் ஒரே மாதிரி தானே போகுது. இங்கதான் அறிவியல் பார்வையும் ஆன்மீக பார்வையும் இணையுது. அறிவியல் இத டைம் டைலேஷன், அதாவது கால நீச்சின்னு சொல்லுது. நம்மளோட உணர்வு நிலை, நம்மளோட மூளை உடலோட கட்டுப்பாட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும் போது நேரத்தை பற்றிய நம்மளோட பார்வை மொத்தமா மாறிடுது. ஒரு கனவுல சில நிமிடங்கள்லயே பல வருஷங்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு வர்றது இல்லையா, அது மாதிரிதான் இதுவும். ஓ, அப்போ இது மூளை உருவாக்குற ஒரு வித பிரம்மையா? அறிவியல் படி ஆமா. ஆனா ஆன்மீக பார்வை இத வேற மாதிரி சொல்லுது. இது பிரம்மை இல்ல, இது காலத்தோட கதவு திறக்கிற தருணம்னு சொல்லுது. நாம வாழ்ற அந்த முப்பரிமாண உலகத்தோட கால கட்டுப்பாடுகளை தாண்டி ஆன்மா வேறொரு பரிமாணத்துக்குள்ள நுழையும் போது இந்த அனுபவம் ஏற்படுதான். அதாவது நம்ம கடிகார நேரம் அங்க செல்லுபடியாகாது. அதனாலதான் அந்த கொஞ்ச நேரத்துல ஒரு முழு வாழ்க்கையையும் அலசி ஆராய முடியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி. மரணத்தை நெருங்கின பலரும் சொல்ற ஒரு பொதுவான விஷயம், அந்த நிமிஷத்துல எனக்கு பயமே இல்ல, ஒரு விதமான அமைதி தான் இருந்துச்சு அப்படின்னு. பொதுவா மரணம்னாலே நமக்கு பயம்தானே வரணும். அப்புறம் எப்படி இந்த அமைதி வருது? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. அதுதான் இதுல இருக்கிற முரண்பாடான ஒரு அழகு. மரணத்தோட அழுத்தத்தை உடல் உணரும் போது மூளை தன்னை சமநிலைப்படுத்த ஒரு கடைசி வேலையை செய்யுது. அது என்னன்னா செரட்டோனின்,
என்டார்ஃபின்ஸ், அப்புறம் டிஎம்டி மாதிரியான சில ரசாயனங்களை அது வெளியிடுது. இந்த செரட்டோனினை மகிழ்ச்சி ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க. ஓ, அப்போ நம்ம மூளையே நமக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து பயப்படாத, அமைதியா இருன்னு சொல்தா? கிட்டத்தட்ட அப்படிதான். இது ஒரு பாதுகாப்பு இயங்குமுறை. அந்த ரசாயனங்கள் தான் பயத்தை நீக்கி வலிய குறைச்சு ஒரு ஆழ்ந்த அமைதியான நிலையை உருவாக்குது. ஆனா ஆதாரம் இதோட நிறுத்தல. ஆன்மீக ரீதியா இந்த ரசாயனங்கள் தான் ஆன்மாவை உடம்புல இருந்து மெதுவா பிரிக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்லுது. அந்த பிரிவினை வலி இல்லாம ரொம்ப மென்மையா அமைதியா நடக்கிறதுக்கு இந்த ரசாயன மாற்றம் ஒரு கருவியா இருக்கு. உடம்போட கடைசி பரிசு மாதிரி. சரி, இந்த அமைதி நிலை வந்த பிறகு என்ன நடக்கும்? ஏன்னா நான் நிறைய கதைகள்ல திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். சாகரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளை ஒளி சுரங்கம் மாதிரி தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? ஆமா, இது உலகம் முழுக்க பல கலாச்சாரங்கள்லயும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அனுபவம். இத வெறும் மாய தோற்றம், அதாவது ஹாலுசினேஷன் இல்லன்னு ஆதாரம் சொல்லுது. இதுக்கு ஒரு நரம்பியல் விளக்கம் இருக்கு. நம்ம மூளையோட பார்வை பகுதி, அதாவது விஷுவல் கார்டெக்ஸ், மெதுவா செயலிழக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஆக்சிஜன் மற்றும் இரத்த ஓட்டம் குறையும். அப்போ நம்ம பார்வை திறன் சுருங்க ஆரம்பிக்கும். ஓரங்கள் எல்லாம் இருட்டாகி நடுவுல மட்டும் ஒரு ஒளி வட்டமா தெரியும். அதுதான் ஒரு சுரங்க மாதிரி தோற்றத்தை கொடுக்குது. சரி, மூளையோட பார்வை பகுதி செயலிழக்கிறது ஒரு காரணம்னு சொல்றீங்க. ஆனா அப்படி பாக்குற எல்லாருமே அது ஒரு புனிதமான அனுபவமா, யாரோ என்ன அழைக்கிற மாதிரி ஒரு உணர்வா சொல்றாங்களே தவிர, ஐயோ என் கண்ணுக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்றது இல்லையே. இந்த அறிவியல் விளக்கத்துக்கும் ஆன்மீக அனுபவத்துக்கும் உள்ள இந்த இடைவெளிய ஆதாரம் எப்படி விளக்குது? மிக அருமையான கேள்வி. இங்கதான் அந்த புத்தகம் ஒருபடி மேல போகுது. அந்த ஒளி வெறும் நரம்பியல் விளைவு மட்டும் இல்ல, அது உணர்வு நிலை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதோட குறியுதுன்னு சொல்லுது. அந்த ஒளி ஒரு புதிய பரிமாணத்துக்கான நுழைவாயில் அல்லது அடுத்த உலகத்துக்குள்ள நாம நுழையிற பாதைன்னு ஆன்மீக பார்வை நம்புது. அந்த செரோட்டோனின், டிஎம்டி ரசாயனங்கள் இந்த அனுபவத்தை வெறும் மருத்துவ நிகழ்வா இல்லாம ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமா மாத்துது. அது ஒரு அழைப்பு மாதிரி. அப்போ அந்த சுரங்கத்துக்குள்ள போன பிறகு இப்போ நடக்க போறதுதான் நம்புறதுக்கு இன்னும் கடினமான விஷயமா இருக்குமே. நான் என் உடலை மேல இருந்து பார்த்தேன் அப்படின்னு சிலர் சொல்றத ஆதாரம் குறிப்பிடுதாமே, இது எப்படி நடக்கும்? இதுதான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றது. இது உணர்வு நிலை உடம்ப விட்டு பிரிய தொடங்குறதோட முதல் தெளிவான அறிகுறி. இதை நமக்கு என்ன காட்டுதுன்னா, நம்மளோட நான்ங்கிற உணர்வு இந்த உடம்புக்குள்ள மட்டும் சிறைப்பட்டு இல்ல. நம்ம பாரம்பரிய நூல்கள்ல இத பிராணன் பிரிவுன்னு சொல்றாங்க. அதாவது உயிராற்றல் உடம்புல இருந்து பிரிய ஆரம்பிக்கிற நிலை. ஒரு நிமிஷம், உடலை விட்டு ஆன்மா பிரியுதுன்னு சொல்றது சுலபம். ஆனா இதுக்கு ஏதாவது உறுதியான ஆதாரம் இருக்கா, இல்ல இது வெறும் நம்பிக்கை அடிப்படையா வச்சு ஆதாரம் சொல்றதா? ஆதாரம் இத ரெண்டு விதமா அணுகுது. அறிவியல் ரீதியா மூளையோட சில பகுதிகள் செயலிழக்கும் போது நம்ம உடல் எங்க இருக்குங்கிற தன்னுணர்வு குழம்பி நாம மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலான்னு சொல்லுது. ஆனா இது மட்டும் அந்த அனுபவத்தை முழுசா விளக்கல. ஏன்னா அப்படி உடலை விட்டு வெளியே இருந்து பாக்குறவங்க அந்த அறையில அப்போ நடந்த விஷயங்களை, ஏன் அவங்க உடம்புக்கு மருத்துவர்கள் என்ன செஞ்சாங்கங்கிறத கூட துல்லியமா விவரிக்கிறாங்க. இது அறிவியலால முழுசா விளக்க முடியல. அதனால உணர்வு நிலை என்பது உடலை சார்ந்தது மட்டும் அல்லங்கிற ஆன்மீக கருத்துக்கு இது ஒரு வலுவான சான்றா அமையுது. அப்படி உடம்புல இருந்து பிரிஞ்சு போகும்போது அந்த ஆன்மா என்ன உணரும்? அந்த நேரத்துல ஆன்மா ஒரு விதமான சுதந்திரம், எடையில்லாத தன்மை, எல்லையற்ற அமைதி, அப்புறம் தன்னை பத்தின ஒரு முழுமையான தெளிவான புரிதலை உணருமா. இந்த உடலோட கட்டுப்பாடுகள், நோய்கள், வலிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலை அது. நான் யார், என் வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கிற ஒரு லம்ஹா அது. இந்த பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வர்றோம். இந்த நேரத்துல மூளை அது வரைக்கும் தீர்க்கப்படாம இருந்த எல்லா உணர்ச்சிகளையும் மொத்தமா வெளியிடுதுன்னு ஆதாரம் சொல்லுது. இது என்ன மாதிரியான உணர்ச்சிகள்? இது ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பான தருணம். வாழ்க்கையில நாம அடக்கி வச்சிருந்த இல்லனா வெளிப்படுத்த தவறிய எல்லா உணர்வுகளும் அந்த கடைசி நிமிஷங்கள்ல பீறிட்டுக்கிட்டு வெளியே வருமா. நாம சொல்ல மறந்த ஒரு நன்றி, கேட்க மறந்த ஒரு மன்னிப்பு, சொல்ல முடியாத ஒரு காதல், தீர்க்கப்படாத ஒரு வருத்தம்னு எல்லாமே ஒரு இறுதி ஸ்லைட் ஷோ மாதிரி வந்து போகும். இந்த அனுபவத்தை ஆதாரம் ஒரு விசித்திரமான வார்த்தையால குறிப்பிடுது. சிற்றின்ப அனுபவம், அதாவது ஒரு ஆர்காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ். மரணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வார்த்தையை நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. இதன் ஆழமான அர்த்தம் என்னன்னா, அது ஒரு முழுமையான உணர்ச்சி பூர்வமான விடுதலை.
வாழ்க்கையோட எல்லா ஏற்ற இறக்கங்களையும், சுக துக்கங்களையும், கோபம், அன்பு, துரோகம், கருணைன்னு எல்லா உணர்ச்சிகளையும் முழுசா அனுபவிச்சு அது எல்லாத்திலிருந்து விடுபடுற ஒரு நிலை. எந்த பாரமும் இல்லாம ஒரு நிறைவான உணர்வோட ஆன்மா விடைபெறும் தருணம் அது. அத்தனை உணர்வுகளையும் அனுபவிச்சு அதிலிருந்து விடுதலை அடையிறது தான் அந்த சிற்றின்பம். அப்போ இந்த உணர்ச்சி பூர்வமான விடுதலைக்கு பிறகு எல்லாமே முடிஞ்சிடுதா? ஆமா, பயணத்தோட கடைசி படி இதுதான். மூளை தன்னோட கடைசி துளி ஆற்றலையும் இழந்து முழுமையா செயலிழந்துடுது. இதய துடிப்பு நிக்குது, உடல் செயல்பாடுகள் முழுசா நின்னுடுது. மருத்துவ ரீதியா இதுதான் மரணம். உணர்வு நிலை அல்லது நாம ஆன்மான்னு சொல்றது இந்த உடலை விட்டு முழுமையா பிரிஞ்சிடுது. இந்த மாற்றத்தை தான் நாம் மரணம் என்கிறோம். ஆனால் ஆதாரம் என்ன சொல்லுது என்றால், ஆன்மாவிற்கு இது முடிவல்ல. ஆமா, இது ஒரு புதிய ஆரம்பம். மிகச்சரி. இந்த பௌதீக உடலோட முடிவு ஆன்மாவோட பயணத்தோட முடிவல்ல. அது ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கான ஒரு மாற்றம். இந்த 7 நிமிட நிகழ்வுகள் எல்லாமே அந்த பெரிய மாற்றத்துக்கான ஒரு தயாரிப்பு, ஒரு பாலம் மாதிரி தான். அப்படியானால் இந்த 7 நிமிட பயணம் நமக்கு என்ன சொல்ல வருது? நாம எத்தனை நாள் வாழ்றோம், எவ்வளவு சொத்து சேர்க்கிறோங்கிறத விட நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்றோம், என்ன மாதிரி நினைவுகளை உருவாக்குறோங்கிறது தான் முக்கியம்னு சொல்லுதா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த கடைசி நிமிடத்துல நம்ம மூளை ரீப்ளே பண்றது நம்ம பேங்க் பேலன்ஸையோ நாம வாங்கின பதக்கங்களையோ இல்ல. அது நம்மளோட உணர்ச்சி பூர்வமான கணக்குகளை தான் சரி பார்க்குது. நாம யார் மனசையாவது காயப்படுத்தி இருந்தா அது அங்க தெரியும். நாம யாருக்காவது உதவி செஞ்சிருந்தா அதுவும் அங்க தெரியும். அந்த லைஃப் ரிவ்யூல ஓடுற நினைவுகள் நாம மத்தவங்களுக்கு கொடுத்த உணர்ச்சிகளும் நாம பெற்ற அன்புமா தான் இருக்கும். நாம தான் வாழ்வை நேசிக்கணும், அன்பை கொடுக்கணும், நல்ல நினைவுகளை உருவாக்கணும். ஏன்னா கடைசியில நம்ம வாழ்க்கையோட உண்மையான கதைய நாமளே தான் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒருவேளை உங்க வாழ்க்கையோட அந்த கடைசி 7 நிமிட திரைப்படம் இப்போ தயாரிக்கப்பட்டா அதுல எந்த நினைவுகள், எந்த காட்சிகள் இடம்பெறணும்னு நீங்க விரும்புவீங்க? அந்த படத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களை மாத்தவும், இருக்கணும்னு நினைக்கிற காட்சிகளை உருவாக்கவும் இன்னமும் நமக்கு நேரம் இருக்கு. அந்த வேலையை இன்றே தொடங்குவோமே.